வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக அதிமுக பல கோடி ரூபாய் பணம் பதுக்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பணி அலுவலகத்தை திருமாவளவன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடும் தாம் வரும் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுக பணம் பதுக்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறை வாகனங்களில் கூட தேர்தல் ஆணையம் தீவிர சோதனை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டங்களில் 5 பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் கூட தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு 5 பேர் உயிர் பலியாகக்கூடிய அளவுக்கு அதிமுக செயல்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை, அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூட கூறவில்லை. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல நூறுக்கணக்கான கோடிகளை கொட்டி இறைக்கிறார்கள், ஆங்காங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் அல்லது காவல்துறை பயன்படுத்துகிற வண்டிகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக சோதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம்.